पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திருவருளாலே திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களிலே 604வது திருநாமத்தை அனுபவிக்க போறோம். இது சிதாத்மகன் என்று. சிதாத்மகன் என்றால் சிதாத்மா என்பது சிதாத்மகன் என்று வடிவத்திலே வந்திருக்கு என்று புரிந்து கொள்வோம். அதாவது புதுசாகவே உடல் என்று ஒன்று இருந்தால் அதுக்கு எங்கே அறிவு இருக்கா? நம்ம உடலுக்கு அறிவு கிடையாது. ஆமாம், வெறும் உடலுக்கு அறிவு கிடையாது. ஆள் போன இப்போ நாம் ஆத்மா உடலை விட்டு போயிட்டு இருந்தால் உடலை வெட்டினா ஓன்னு கத்த போகிறா யார்? இல்லை அந்த உடலை வெட்டினா கூட நம்மளை கொலை செஞ்சான்னு யாரும் சொல்ல போகிறது? எல்லாம் அந்த உள்ள உசுர் இருக்கிறவோட உடம்புக்கு தான் இந்த பிரம்பு. அந்த உள்ளே இருக்கிற ஆத்மாவை சித் என்று சொல்வார்கள். அறிவை உடையது சித். அந்த உடலுக்கு அச்சித் அறிவு கிடையாது. அந்த அச்சித்தாத்தான் நம்ம உடம்பை நாம் பார்த்துருக்கோம். ஆனால் உடம்பு என்னது என்ன என்று வேதம் காட்டும் பொழுது ஒரு வித்தியாசம் காட்டுது. பொதுவாக நீங்களும் நானும் உடம்புனா என்ன புரிஞ்சுக்கிறோம்? கை கால் கண் மூக்கு இவைகளுடைய அசம்பிளி உடம்புன்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லிடுத்தோ? பூமி எவனுக்கு உடலோ என்று சொல்லித்து. அதைத்தானே போன திருநாம வியாக்கியானத்தில் சொன்னோம். பூமி என்றால் மண். இந்த பூமி, இந்த பூமியில் கண் இருக்கா, காது இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா? இல்லையே. அந்த பூமியை அவனுக்கு உடம்புன்னு சொல்லும்பொழுது வேதம் என்னன்னு நினைக்கிறது? புரியலையே. தண்ணீரை அவனுக்கு உடம்பு என்று வேதம் வர்ணிக்கிறது. தண்ணீர் அவனுக்கு உடம்பா? தண்ணீரில் கண்ணமா, கையை கண்ணமா, காலை கண்ணமா? இல்லையே. காற்று அவன் உடம்பு. காற்று அவனுக்கு உடம்பா? உடம்பு என்றால் கை கால் கண் மூக்கெல்லாம் இருக்கணுமே? இல்லை. இல்லையே. வேதம் காற்று அவன் உடம்புன்னு சொல்கிறது. வேதம் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. ஏன்னா இறைவனை பற்றி வேதத்தை விட வேறு சோர்ஸ் கிடையாது நமக்கு. அதனால் தர்மிகிராகமானு சொல்லக்கூடிய வேதம் எப்படி அவனை காட்டி கொடுக்குதோ அப்படி புரிஞ்சுக்கணும். அவனை காட்டி கூடக்கூடிய அத்தாரிட்டி வேதம். அந்த வேதம் அவனுக்கு பூமி உடம்பு, காற்று உடம்பு, தண்ணீர் உடம்பு, சூரியன் உடம்பு, நட்சத்திரங்கள் உடம்புன்னு சொல்லிகிட்டே போகிறது. அப்போ இவைகளெல்லாம் உடம்பாயிடுத்தவனுக்கு. இவைகள்லாம் உடம்பா அவனுக்கு இருக்குங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு நடுவில் போராக்குறைக்கு
யா ஆத்மனி திட்டன் எஸ் ஆத்மா சரீரம் என்று அவன் ஜீவாத்மாவில் இருக்கான், ஜீவாத்மாவும் அவனுக்கு உடம்புன்னு சொல்லிடுது. எப்படி சுவாமி ஆத்மா உடம்பாக இருக்க முடியும்? நாம தான் ஆல்ரெடி உடம்புக்கு ஆத்மா வச்சு, ஆத்மாவான நாம் இன்னொருத்தருக்கு எப்படி உடம்பாக இருக்க முடியும்? வேதம் சொல்கிறது, இறைவனை பற்றி விஷயம் வேதம் சொல்லுச்சுன்னா புரிஞ்சுக்க முடியும். இது யாக்கியவல்கியர் மூலம் வேதம் காட்டி கொடுத்த உண்மை. அதை நமக்கு ராமானுஜர் அற்புதமாக விளக்கினார். நரண சொன்னார், இந்த உடம்புங்கிறது வேதத்தில் சொல்கிறதையும் புரிஞ்சுக்கணும், உலகத்தில் நீங்கள் பார்க்குற உடம்பையும் புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்கு கவர் பண்ண முடியாது. உடம்புக்கு ஒரு டெஃபரேஷன் கொடுக்குறேன் பாருங்க. சூப்பராக இன்டலெக்சுவல் ஜெயிண்ட் அவர். அதுதான் ராமானுஜர கிரேட்னஸ். ராமானுஜர்னா அவருடைய எளிமை, அவர் உடையவராக இருப்பது, அடியவர்களுக்கு அன்போடு இருப்பது, காரை கருணையோடு இருப்பது, இதெல்லாம் ஒரு ஆங்கிள். அதே சமயத்தில் பெரிய இன்டலெக்சுவல் சிந்தனாவாதி. அதான் அவருடைய கிரேட். ரெண்டும் அவற்றை கலந்து இருந்தது. அவர் சொன்னார், உடலை பற்றி இப்படி புரிஞ்சுக்கோ. உடல் என்பது அறிவுள்ள ஒருவனால் தாங்கப்பட்டு, நம்ம உடம்பு அறிவுள்ள நம்மால் தாங்கப்படுது. பாம்பின் உடம்பு அறிவுள்ள பாம்பாகிற ஜீவாத்மாவால் தாங்கப்படுது. கரெக்டா? அதனால் இயக்கப்பட்டு, தன்னால் முயன்றவையில் இயக்கப்பட்டு, நம்ம உடம்பு நம்ம ஆத்மாவால் இயக்கப்படும். கையை தூக்குற ஆத்மா சொன்னால் கை தூங்குறது. அதில் பறன்னு சொல்லிட்டுன்னா ஆசை எனக்கு கூட பறன்னு உடம்பை பார்த்து சொன்னால் பறக்குமா பறக்க. அதால் இயன்ற விஷயங்களை செய்யும், அது லிமிட்டில் செய்யும். தான் உள்ள வரைக்கும் நம்ம விட்டு பிரியாமல் இருக்கு. இது நாம் அதோடு இருந்ததுனா இருக்கும். நான் அதை விட்டு போயிட்டால் கொஞ்ச நாள் அப்படியே இது டிஸ்இன்டகிரேட் ஆகி நாத்தம் வந்துடும். அது நம்ம விட்டு தனிச்சிருக்க முடியாதா இருக்கு. நமக்கு எல்லா வித பணிவிடையும் செய்யும். அறிவுள்ள ஒருவனுக்கு எந்த ஒரு பொருள் அவனால் தாங்கப்பட்டு, அவனால் இயக்கப்பட்டு, அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொண்டு, அவனுக்கு மேன்மை உண்டாக்கி கொண்டு, அவனை விட்டு தனித்திருக்க முடியாமல் இருக்கிறதோ அந்த பொருள் அவனுடைய உடம்புன்னு புரிஞ்சுக்கோ. நம்ம உடம்பு நமக்கு வந்துடும். இந்த டெஃபினேஷன் பாம்பின் உடம்புக்கு பாம்பு வந்துடும், பருந்தின் உடம்புக்கு இது பொருந்தும். ரெக்கை இருக்குன்னு சொன்னால் பருந்துக்கு ரெக்கை இருக்குது, கிளிக்கு ரெக்கை இருக்குது, அதெல்லாம் பாம்புக்கு இல்லையே, அதுக்கு மட்டும் இருக்கேன்னு கேட்பேன். இது ரொம்ப கவரிங் டெஃபினேஷன் ஆஃப் பாடி. தான் ராமானுஜர் இன்டலெக்சுவல் சர்வீஸ் டு ராமானுஜ் வேத ஃபிலாசபி. இப்போ உலகத்தில் என்ன எடுத்ததிலிருந்து அறிவுள்ள ஒருவன் உடம்பை உடையவனாக இருப்பான். அவனால் தாங்கப்பட்டு, அவனால் இயக்கப்பட்டு, அவனை விட்டு தனித்திருக்க முடியாத இன்னொரு பொருள் அவனுக்கு உடம்பாக இருக்கலாம். அந்த பொருள் எப்படி இருக்கணும்? அந்த பொருளுக்கு அறிவு இருக்கணும்னு நிர்பந்தம் கிடையாது. நம்ம உடம்பு இதில் உடம்புக்கு அறிவு இல்லை. ஆனால் நாம் இறைவனால் தாங்கப்பட்டு, இறைவனால் இயக்கப்பட்டு, இறைவனுக்கே பெருமை உண்டாக்கி கொண்டு, இறைவனை விட்டு தனித்திருக்க முடியாமல் இருக்கோம். நம்ம ஆத்மா இறைவனுக்கு உடம்பாயிடுது. அப்போ இந்த உடம்பு அறிவுள்ள உடம்பாயிடுது. ஆஹா, அப்படி போடுறா கருணாகரா ஒரு போடு. அறிவுள்ள உடம்பும் உண்டு, அறிவில்லாத உடம்பும் உண்டு. அறிவுள்ள உடம்பை உடையவன் நாராயணன் தான், நாமெல்லாம் இல்லை. ஏன்னா நமக்கு யார் உடம்பு? நாம தான். நமக்கு இந்த உடம்பு தான் அறிவில்லாத உடம்பு தான் இருக்குது. நான் என் பிள்ளை என் உடம்பாக வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம விட்டு தனித்து இருக்காதவனா இருக்கும். பிள்ளை வயசாகிடுதுன்னா அப்போ போர் அடிக்குது, அண்ணன் போது விரட்டி விட்டுருவோம். அதனால் நம்மை விட்டு தனித்தே இருக்க முடியாததாய், நம்மாலே தாங்கப்பட்டு, நம்மாலே இயக்கப்பட்டு, நமக்கே எல்லா பணிகளையும் செய்யக்கூடியதாய் இருக்கக்கூடியது நம்ம உடம்பு ஒன்று தான். அப்போ நம்ம உடம்பு நாராயணன், நாம்ளே உடம்பாரோம். அப்போ நாராயணனுக்கு அறிவுள்ள உடம்பு இருக்கு. உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னா நான் வேதாந்தமே சொல்லி கொடுத்துட்டேன்னு அர்த்தம். சும்மா நினைக்காதீங்க, இதை விஷ்ணு வெங்கடேஸ்வர சஹஸ்ரநாமத்தை எவ்வளோ விஷயம் வெங்கடேஸ்வரன் உங்களுக்கு வெளியிட்டிருக்கான்னு. கருணாகரன் ஒரு டூலாக வைத்துக்கொண்டு பல விஷயங்கள் சொல்லியிருக்கான். ஆஹா, நீ போர் அடித்தாலும் இப்படி கிளைம் பண்ணிக்கிறியே, இல்லை, பெரிய விஷயத்தை உங்களுக்கு எளிமையாக சொல்ல வச்சிருக்கான் ஏழுமலையா. அன்பர்களே, பகவானுக்கு 2 வித உடம்புகள். ஒன்று அறிவற்ற உடம்பு, இன்னொன்று அறிவுள்ள உடம்பு. அறிவற்ற உடம்பும் வந்துட்டு இருக்கு. அறிவற்ற உடம்பு இந்த உலகத்தில் உள்ள மண், கல், இதெல்லாம், மலை, கடல், காற்று, வானம், இதெல்லாம், இந்திரன், சந்திரன், சிவபெருமான், இவரெல்லாம் அவனுடைய உடம்பு தான் அறிவுள்ள உடம்பு.
அப்போது அறிவுள்ள உடம்பை உடையவன் அவன் ஒருத்தன்தான். மற்ற தேவர்களுக்கு அது கிடையாது. என்ன, மற்றவர்கள் எல்லாத்தையும் தாங்கலை. வேதம் அப்படி சொல்லலையே, அவன் ஒருத்தந்தான் செய்கிறான். அதனால் நாராயணன் ஒருவனுக்குத்தான் அறிவுள்ள உடம்பும் உண்டு, அறிவில்லாத உடம்பும் உண்டு. ஆகையினால இப்போ என்ன சொல்கிறார் நாரதர் வசிஷ்டருக்கு, எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு ஒன்று சொல்கிறேன், பகவானுக்கு இப்படி ஒரு பெயர் வைப்போம், அறிவுள்ள உடலை உடையவன், சித்துக்கு ஆத்மாவாக இருப்போம். அறிவுள்ள உடம்பைக்கு ஆத்மாவாக இருக்கும். நமக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ ஆசைப்பட்டாலும் அறிவில்லாத உடம்பு தான் நமக்கு வரும். ஆனால் நாராயணனுக்கும் ஐன்ஸ்டீனும் உடம்பு, ட்ரம்ப்பும் உடம்பு. ஆமாம், அதில் பவன் கல்யாண் சாரும் உடம்பு தான். எங்கள் ஊர் விஜயும் உடம்பு தான். எல்லாம் உடம்பு தான். ஏன்னு கேட்டால் இவர்கள்லாம் அறிவுள்ளவர்களானாலும் அவனாலே தாங்கப்பட்டு, அவனாலே இயக்கப்பட்டு, அவனை விட்டு தனித்திருக்க முடியாதவர்களாம் இருக்கா. அதனால் அறிவுள்ள உடம்பை உடைய தன்மை திருவேங்கடமுடையான் ஒருவனுக்குத்தான் உண்டு. அதனால்தான் அவனை சித் ஆத்மகன், சிதாத்மா, சித்துக்கு ஆத்மாவாக, சித்துக்கு ஆத்மாவாக இருப்பவன், அறிவுள்ளவனுக்கு ஆத்மாவாக இருப்பவன், சிதாத்மாவே சிதாத்மகன் என்று வருகிறது. அன்பர்களே, இந்த உயர்ந்த விஷயத்தை வைத்து நாரதர் இந்த பெயரை இடுகிறார். இதற்கு வியாக்கியா பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். அச்சிதாத்மா ஜீவகா சிதாம் ஹீநாதச்சிதாத்மகோ தேவகா இது நாம்னா தேவோயம் பிரதிதோ லோகே விபாதி வந்தியோ நகா. சிதாத்மகாய நமகா. இதற்கு தமிழ், அச்சித்துக்கே ஆத்மா நாம், அவனோ சித்தான நமக்கும் அவன் ஆத்மா, ஆதலால் அவன் சிதாத்மகனாம். எங்கே புரிஞ்சுடுதா? புரியல? புரிஞ்சுடுதுன்னா வேதாந்தம் புரிஞ்சுடுத்து. புரியலன்னா இன்னொரு இந்த ரெக்கார்டை கேளுங்க புரியறதுக்கு. புரியலையா? யூடியூப்பில் கேளுங்க. இது புரிஞ்சு கொடுத்தனா தேசியம் சொல்லிட்டா, இதை புரிஞ்சவனை யாரும் குழப்பவே முடியாது. எங்கே சிதாத்மகாய நமகா நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. கோவிந்தா